every meal you at least try to have one vegetable, one fruit. That's the idea. And water minimum at least 6 to 8 glass complete பண்றீங்களா. ஃபைனலாக நமக்கு என்ன வேணும்? ஒரு ஹெல்த்தி பேபி வேணும். இப்போ எனக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் டிப்பாருது, அம்மாவுக்கு பெயின் வரும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் டிப்பாருது, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? தலை கூட இந்த சீக்ஸ் கொஞ்சம் அப்படியா இருந்தால் வெளில வந்துடும். சம்டைம்ஸ் ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக இருக்கும் பிக் பேபிஸ். அப்போ இருக்கும்போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். வி வில் ஹாவ் டு வஜைனல் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி ரியலி ஸ்ட்ராங், லோ பாடி. அந்த நம்ம ப்ரீதிங் பேட்டர்ன், நம்ம லங் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கணும். அண்ட் ஆல் திஸ் ஒன்லி ஏஜ் 8/10 9/10னா அந்த கலர் பேபியோட அந்த பிங்க், அந்த ஒரு டெண்டன்சி, அந்த ஸ்கின் எப்படி இருக்கு, ப்ளூ இல்லையா, பிங்காக இருக்கா, அது அப்புறம் கிரிமேஸ்ன்னு சொல்லுவோம், அது குழந்தை அடர்தா, அதை தாண்டி ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, மசில் டோன் நல்லா இருக்கா, ப்ரீதிங் பேட்டர்ன் நல்லா இருக்கா, ஹார்ட் ரேட் நல்லா இருக்கா, இதெல்லாம் அந்த ஸ்கோரில் 2 points எவ்ரி ஸ்கோருக்கு. ஹலோ ஐபிசி மங்கி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் டாக்டர் தீப்தி ஜமீதா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேங்க மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பேபி கிக் பண்ணும், 5th monthல பேபி கிக் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தவிர என்னெல்லாம் பேபியோட டெவலப்மெண்ட் இருக்கும், தென் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும் மேம்? ஸோ பேசிக்காகவே நம்ம ஃபர்ஸ்ட் 3 months ஃபோலிக் ஆசிட் ஒன்று கொடுப்போம்ல, அதே மாதிரி 3 monthsல வாமிட்டிங்கும் எல்லாமே கம்மி ஆகிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம அயன் அண்ட் கால்சியம் ஸ்டார்ட் பண்ணிவிடும். சில பேஷண்ட், நான் என் பேஷண்ட்ஸ்க்கு ஃபோலிக் ஆசிடும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். பிகாஸ் நிறைய ஃபோலிக் ஆசிடில் டிஹெச்ஏன்னு ஒரு காம்பனன்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் பேபிஸ் பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணாமல் காலையில் ஃபோலிக் ஆசிட், மத்தியானம் அயன், நைட் கால்சியம், ஸோ தட் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை விட ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா டயட்டில் தான் பண்ணணும். நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை ஜூஸ் பண்ணாமல், நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஜூஸ் பண்ண வேண்டாம், பழத்தை பழமாக சாப்பிடுங்க. வெஜிடபிளை முடியலன்னா பாயில் பண்ணுங்கள், இல்லைன்னா சூப்பாக எடுத்துக்கோங்க. தட்ஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். ஒரு ஓவராலாக பேலன்ஸ்டு மீல் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பெஷல் ஃபுட் அது சாப்பிட்டா குழந்தைக்கு பிரெயின் வளரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பேசிக்லி நம்மளோட ஓவரால் மீல், எல்லா மீலையும் பேலன்ஸ்ட் மீலாக வச்சுக்கணும். ஒரு கார்ப்ஸ், ஒரு ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 1 கப் ரைஸுக்கு அட்லீஸ்ட் 2 கப் காயாவது இருக்கணும், ஒரு பழம் இருக்கலாம். ஸோ அதுதான் பேலன்ஸ்டு மீல். அப்புறம் அந்த ப்ரோட்டீன், ஒரு எக் ஒயிட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேலன்ஸ்டு மீல் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இதை தாண்டி இப்போ நம்ம மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, மூமெண்ட்ஸ் வந்து அந்த 5th monthலேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஃபுட், சூப்பர் ஃபுட், பிரெயின் ஃபுட் அப்படின்னு எதுவும் இல்லை. நட்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங் நான் பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்கிறது, பிரேக் யுவர் ஃபாஸ்ட் வித் நட்ஸ். நட்ஸ் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கலாம். எல்லாமேலாம் இல்லை, ரொம்ப ஹை குவான்டிட்டியும் கிடையாது, 2 நட்டு போதும். ஆமாம், ஏன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினும் எக்ஸசிவாக இருக்கும். ஸோ யூ நீட் டு ஹேவ் 2 நட்ஸ், ஒரு 2 பாதாம், இல்லைனா ஒரு 2 பிஸ்தா, 2 வால்நட்ஸ், அது எல்லாமே சாப்பிடலாம். அண்ட் எக் ஒயிட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. எக்கு சாப்பிட மாட்டீங்களா? பீனட் பட்டரில் ஃபேட்டும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. தாராளமாக இட்லி தோசை சாப்பிடலாம். சட்னி கொஞ்சம் எடுத்துக்கலாம், இப்போ சாம்பார் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம், ஏன்னா சாம்பாரில் உங்களுக்கு பருப்பு இருக்குது, ப்ரோட்டீன் அதெல்லாம். ஆமாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் மில்லட் தோசை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்னொடத்துலையுமே ரைஸ். இப்போ நீங்கள் சப்பாத்தி சாப்பிடணும்லாம் அவசியம் இல்லை. டயபெட்டிக்காக இருந்தாலுமே போர்ஷன் கண்ட்ரோல் தான் மெயின். எவ்ரி மீல் யூ அட்லீஸ்ட் ட்ரை டு ஹேவ் 1 vegetable, 1 fruit. அதான் that's the idea. அண்ட் வாட்டர் மினிமம் அட்லீஸ்ட் 6 to 8 glass கம்ப்ளீட் பண்ணுறீங்களா? இது எல்லாமே நீங்கள் எவ்ரி மீலில் எடுத்துட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி செயின்ட் மாதிரி சாப்பிட முடியாதுல்ல, எல்லாம் வெளில போய் சாப்பிட தான் வேணும், வாய்க்கு பிடிச்சது சாப்பிட தான் வேணும். ஐ டெல் தம், ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் சீட் மீல் வச்சுக்கோங்க. அந்த மீல் நீங்கள் சாப்பிட்றீங்களா, நெக்ஸ்ட் மீல்லேருந்து அட்லீஸ்ட் அந்த நெக்ஸ்ட் 2-3 daysக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ ரொம்பவும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல, அது ப்ரெக்னன்சி ஃபேஸை என்ஜாய் பண்ணாமல் இது சாப்பிடாத அது சாப்பிடாத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு 80% 90% ஹெல்த்தியாகவும், ஒரு 10 to 15% கொஞ்சம் ஜங்க் எடுத்துக்கோங்க, பட் நாட் டூ மச். அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு ஜங்க் வேண்டாம். இப்போ நீங்கள் டிஹெச்ஏ பற்றி பேசியிருந்தீங்க மேம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே, இந்த எலிமெண்ட் வந்து மேமும் சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து அங்கேயும் அது விற்கிறாங்க, ஸோ அதை நம்ம குடிக்கலாமா, அந்த மாதிரிலாம் ஒரு பார்க்கல. ஆமாம், ஆக்சுவலி அந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து நானே இவ்வளோ ஆட் பார்த்துருக்கேன், பேரை தான் சொல்ல முடியல. பட் ஓப்பனாக பார்த்தேன்னா, இஃப் யூ டர்ன், இப்போ நம்ம வந்து இப்போ லேபிள் படைகான்னு வந்து ஒரு ஹேஷ்டாக் போயிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஃபீல் தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எதுவுமே லேபிள் பார்க்காம, இப்போ நம்ம முன்னாடிலாம் சும்மா ஓகே இந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு, இந்த க்ரீம் பிஸ்கெட் வாங்கிக்கோ, எல்லாமே நம்ம பண்றோம்ல. பவுடர், ஓகே இது சாப்பிட்டா குழந்தை நல்லா டாலாவும் ஹைட்டும் வந்துடும், வெயிட், ஆமா என்னெல்லாமோ. பட் த ப்ராப்ளம், அதுல ஆக்சுவலா நீங்க கண்டென்ட் பாத்தீங்கன்னா, அந்த லேபிள் படிச்சீங்கன்னா சுகர் தான் மேக்ஸிமம் இருக்கும்.
இல்ல நம்ம இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மதர்ஸ்க்கான ட்ரிங்க்ஸ் சப்ளிமெண்ட்ஸ். அதில பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகர் கன்டென்ட் தான் அதிகமா இருக்கும். இதையும் தாண்டி புரோட்டீன் ஹைன்னா, நீங்க ஆக்சுவலா நார்மல் இதிலயே கொண்டு வரலாம். வெறுமனே ஒண்ணுமே இல்ல. வீட்ல பண்ண சத்து மாவு கஞ்சி. முன்னாடி காலத்துலலாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே அரைச்சு குடுப்பாங்க. நீங்க நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மிஷின்ல ரேஷன் இப்பலாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அங்கலாம் அரைச்சு குடுத்து பவுடராவே நீங்க மில்க்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதில கொஞ்சம் நீங்க ஹனி கூட சேர்த்துக்கலாம். இல்ல டேட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஹெல்த்தி. எதுவுமே நீங்க ஈஸியா நம்மளுக்கு எல்லாமே ஈஸி ஆயிடுச்சுல்ல. இப்ப நம்ம ஃபுட் டெலிவரிலேருந்து கிராசரி டெலிவரி வரைக்கும் நம்ம எழுந்து நடந்து கூட போ வேண்டாம். எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துரும். ஸோ என்ன ஆகுது? எல்லாருமே ஈஸியா பண்ற மாரி. எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம ஈஸியா கிடைக்கிறது. பட் தட் ஆக்சுவலி கெயின்ஸ் அ லாட் ஆஃப் வெயிட். அந்த அம்மாக்கு அதுவே தெரியல. அவங்க நான் ஹெல்த்தியா தானே ட்ரிங்க் குடிக்கிறேன். இது ஹெல்த்தி ட்ரிங்க் தானே நான் வாங்கி சாப்பிடுறேன்னா, அதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப வெயிட் போடுது. அதனால என்ன ஆகுது? டயபெட்டிஸ் வருது. டயபெட்டிஸ் வரதுனால என்ன ஆகுது? பேபி வெயிட் போடுறது. ஸோ அம்மாவும் வந்து அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஃபுல்லாவே வந்துரும். ஃபுல்லாவே அப்புறம் ஆமா. எப்படியும் நம்மளால ஆக்டிவிட்டியும் இல்ல, வெயிட்டும் போடுறோம், பேபியும் ம். பெருசா இருக்கு. பின்ன எப்படி வெஜைனல் டெலிவரி பண்ண முடியும்? ஸோ இட்ஸ் ஆல் லைக் அ சர்க்கிள். அந்த சர்க்கிள நம்ம எங்கேயுமே பிரேக் பண்ண ரெடியா இல்ல. ஈஸியா இல்லாம கொஞ்சம் மெனக்கெடுத்து ஒரு ஒரு நட்ஸோ இல்ல ஒரு பவுடரோ இல்லைன்னா நிறைய ஆர்கானிக் மெட்டீரியல் வந்துருது இப்போ மார்க்கெட்லயும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஐ திங்க் தே கேன் யூஸ் ரேதர் தென் கோயிங் behind companies which say that we are the most healthiest drink available. I think it's a strict no. I generally don't recommend any sort of health drink for my parents or for the mothers to be um, unless and until it's homemade. இப்ப நீங்க கரெக்ட்டாவே ஒரு விளக்கத்த குடுத்துட்டீங்க மேம். ஆனா, இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப புரோட்டீனோ இல்லன்னா ஃபேட்டோ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஓகே இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, இல்ல இந்த வெஜிடபிள்ல இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் அத தவிர்த்து இந்த DHA புது டெர்மா இருக்கு மேம். சோ அது வந்து என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கிடைக்கும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நான் ஆக்சுவலா அதான் சொல்லியிருக்கேன். DHAன்றது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அது வந்து எல்லா குட் சோர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்கு. கலர் கலரா இருக்கும். இப்ப கேப்சிகம் எடுத்தாலே நெறைய இருக்கும்ல. ஸோ கேப்சிகம் கலர் கலரா இருக்கும்ல. ஒரு நாளைக்கு இத வச்சுக்கோங்க. ஒரு கேமா கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது சாப்பிட்டா என் பேபிக்கு DHA வந்துரும். அந்த மாரிலாம் தேர் இஸ் லைக் இட்ஸ் ரிசர்ச் பண்ணி வெரி தான் ஐ சாப்பிடுவாங்க ஆக்சுவலி. அண்டர்ஸ்டாண்ட். ஆமா. ஸோ அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம். ம். நான் நெறைய பேர்கிட்ட சொல்லுவேன். மேக் இட் ஃபன். ம். ஒரு மண்டே வந்து நீங்க எல்லோ வெஜிடபிள் சாப்பிடுவேன்னு டிசைட் பண்ணுங்க. ம். டியூஸ்டே வந்து நீங்க கிரீன் வெஜிடபிள் சாப்பிடுவேன். ஸோ இட் ஆல்சோ ஒரு ஒரு ஃப்ளேவர் குடுக்குதுல்ல. அது ஒரு ஆமா. கலர் குடுக்குறது. ஸோ யூ கேன் ஆஸ்க் சம்மன் இப்போ யாரான உங்களுக்கு இருக்காங்க பண்ணி குடுக்கறதுன்னா பண்ணி குடுக்க சொல்லுங்க. வெட்னஸ்டே வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாரி எவ்ரி வீக்குக்கு இதுல இல்லாத DHAஸோ, விட்டமின்ஸோ, மல்டிவிட்டமின்ஸோ, இன்கிரீடியன்ட்ஸோ வேற எதுலயுமே இல்ல. அப்படியே நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, there'll be capsicum, there'll be vegetables, there'll be nutsல இருக்கும். There'll be lot of fruits and vegetables which have DHA. So there's no இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏதான ஃபார் எக்ஸாம்பிள் வால்நட் ஆல்சோ ஹேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் பிரெயின் growth. ஆனா நான் வால்நட் சொன்னேன்னு வச்சுக்கோ, சரி டாக்டர் எவ்வளோ வால்நட் சாப்பிடலாம்? எப்போ என்ன சாப்பிடலாம்? அமௌண்ட்ல ஒரு சாப்பிடலாம்? பழம் 2 ஆமா. சாப்பிட்டா So ஓகே ஆயிடுமா? எனக்கு தேர் இஸ் நோ அதான் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டே சொன்ன மாரி தேர் இஸ் நோ சூப்பர் ஃபுட். பெர்ரீஸ் நல்லது. ப்ளூபெர்ரீஸ்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. பாதாம் பிஸ்தாஸ், கேஷ்யூஸ்ல. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் ஃபுட் மேக்ஸ் ஆல். ஸோ யூ கான்ட் ஹேவ் தட். த ஒன்லி திங் வாட் யூ கேன் டூ இஸ் உங்க மீல்ஸை வந்து இன்னும் நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கார்ப்ஸ் சாப்பிடுங்க. ஆனால் கார்ப்ஸோட குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு ரைஸோ சப்பாத்தியோ குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாலே போதும். நான் அதனால தான் நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்றது இல்லையா, அதை மட்டுமே சாப்பிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை ஐ டோன்ட் சே. பட் ஓவரால் நட்ஸ், எக்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்ஸ், பனீர், டோஃபு அண்ட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அது என்ன கார்ட் வெரைட்டி இந்த பொடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் அதில் நிறைய வாட்டரும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம்ஸ் இருக்கு. இது எல்லாமே யூ கேன் ஆக்சுவலி ப்ராக்கலி இருக்கு. அண்ட் இதில் எல்லாமே யூ கேன் ஆக்சுவலி மேக் இட் அஸ் அ சாலட். அதில் போய் அதை 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டர் இட் வித் ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரே அண்ட் தென் ஹாவ் இட் அஸ் அ குட் மீல். ஸோ ஐ ஃபீல் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஆர் ஒரு 3 பர்டிகுலர் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு. இப்ப இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆக்சுவலி வந்து நார்மல் டெலிவரி எப்படி பண்றது தான். ஏன்னா, அது கொஞ்ச காலத்துக்கு இருந்துச்சு. பட் மறுபடியும் வந்து இல்ல சிசேரியன் தான் அது பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் we are coming back together. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வெஜினல் டெலிவரி மேபி அந்த 3rd ட்ரைமஸ்டர்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லனா அதுக்குண்டான எஃபோர்ட்ஸ் வந்து நம்ம 2nd ட்ரைமஸ்டர்ல இருந்து ஓகே. ஆரம்பிக்கலாமா? நல்ல வேளை ஃபர்ஸ்ட் யூ செட் நார்மல் அண்ட் தென் வெஜைனல் ரைட். இப்போ வந்து ஐ ஹேவ் கான்ஷியஸ்லி ஸ்டார்டட் டெல்லிங் பேஷண்ட்ஸ் இட்ஸ் வெஜைனல் டெலிவரி அண்ட் சிசேரியன். there is no concept called normal delivery. ஏன்னா அது நம்ம பண்ணில என்ன ஆகுது சப்கான்ஷியஸ்லி. ஓகே இது நார்மல் இது ஆமா அப்நார்மல். ஆமா நேத்திக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது எனக்கு. நேத்திக்கு ஒரு அம்மா the baby was around 3.8 or 3.9 kilos, fag and last phase of pregnancy. And she's கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப பெரிய ஹெட் வந்து கீழே இறங்குறது கஷ்டம்.
அவன் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலும் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அப்போ நான் சொல்லும்போது, என்ன டாக்டர் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதா, நான் எவ்வளோலாம் யோசிச்சேன், லிட்டரலி ஸ்டார்ட் கிரைங் ஆன் டேபிள். அந்த அளவுக்கு அந்த வந்து அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப பாதர் பண்ணுறது. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஐ செட் எந்த டெலிவரி பண்ணாலுமா நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும், அது மட்டும் ப்ரே பண்ணிக்கோ. தட்ஸ் வாட் எவ்ரி டாக்டர் வாண்ட்ஸ். அது நிறைய ஹாஸ்பிட்டல் நீங்கள் இப்போ நிறைய பேர் கிளைம் பண்ணுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வஜைனல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் ஒரே ரேட் வச்சுட்டாங்க. என்னன்னா என்ன ஆகுது, பிகாஸ் சிசேரியன் பண்ணா ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு there are plenty of hospitals they say, see, the only thing is with cesarean anesthesia, OT charges, அது எல்லாமே வரும் இல்லையா. that's the only point where extra நம்ம சீக்கிரம் முடிக்கணும்னா சிசேரியன் பண்றோம், அப்படிலாம் கிடையாது. காம்ப்ளிகேஷன் இருந்தா நம்ம சிசேரியன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஹெல்த்தி பேபி வேணும். இப்போ எனக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆகுது, அம்மாக்கு பெயின் வரும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆகுது, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? ஹார்ட் பீட் ஏன் டிப் ஆகுது, பேபிக்கு பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் கம்மியாகுது, தட்ஸ் கால் ஹைபாக்சியா. அதனால தான் எனக்கு பேபியோட ஹார்ட் பீட் டிப் ஆகுது. நான் எவ்வளோ நேரம் நான் நார்மல்னா இல்லை, நான் வஜைனல் நான் ட்ரை பண்ண முடியும். இப்போ பேஷண்ட் நார்மல் டெலிவரி கேட்குறாங்கன்னா, வஜைனல் டெலிவரி நான் ட்ரை பண்ணுனாலும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? ஐ வில் ஹாவ் டு டூ அ சிசேரியன், பிகாஸ் அந்த பேபியை நம்ம அழுதுண்டு வெளில வரும்போது பிரெயின் நார்மலாக தானே வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளால ரொம்ப புஷ் பண்ண முடியாது வஜைனல் டெலிவரிக்கு. தலை எங்கேயோ மேலே இருக்கு, டிப் ஆகுதுன்னா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 5th மந்த்லேருந்து இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, ஏன் ப்ரையர் டு ப்ரெக்னன்சிலேருந்து யூ கேன் பிளான் யுவர் செல்ஃப் ஃபார் வஜைனல் டெலிவரி. ஃபர்ஸ்ட் அந்த அந்த ரொம்ப அந்த மொனாட்டனி, அந்த மித்தை பிரேக் பண்ணணும், வஜைனல் டெலிவரி அண்ட் சிசேரியன். பிகாஸ் அது எனக்கு பாவம் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து நான் இவ்வளோ ட்ரை பண்ணேனே, எனக்கு கடைசியில் சிசேரியன் ஆயிடுது. சிசேரியன் இஸ் நாட் அ பேட் திங். ப்ராபப்ளி தட்ஸ் த பெஸ்ட் திங் தட் குட் ஹவ் ஹேப்பன் டு யூ ஃபார் யுவர் பேபி. ஸோ ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு 4 kg பேபினால ஒர்க் பண்ணும்போது வி டெலிவர்டு 3.94 kg பேபி. அதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அம்மாவுக்கு நிறைய டயர்ஸ் இருந்தது, ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருந்தது, வி ஹேட் டு கிவ் 2-3 pints ஆஃப் பிளட். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஷோல்டர்ஸ் கேன் கெட் ஸ்டக். தலை கூட இந்த சீக்ஸ் கொஞ்சம் சப்பியாக இருந்தால் வெளில வந்துடும். சம்டைம்ஸ் ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக இருக்கும் பிக் பேபிஸ்க்கு. அப்போ இருக்கும்போது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். வி வில் ஹாவ் டு, எங்கே நான் தான் சொல்கிறேனே, தையல் எங்கே போடுறோம், அடியிலையும் போடுறோம் ஒரு தையல், எபிசியாட்டமின்னு மேலேயும் ஒரு தையல் போடுறோம். அந்த தையல் தெரியறதுல இந்த தையல் தெரியறது, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஐ திங்க் சிசேரியன் ஆகட்டும் இல்லை வஜைனல் டெலிவரி ஆகட்டும், both mothers are mothers at the end of the day, and you can start preparing yourself, being physically active before pregnancy itself. நீ பிளான் பண்ணும் போது நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கலாம், யோகா பண்ணலாம், இட் ஹெல்ப்ஸ் வெரி வெல். ஏன் யோகா வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வஜைனல் டெலிவரியில் பெயின் வரும்போது when you know breathing exercise, ஆமா, ரொம்ப கத்தாம, நாங்க வந்து நீ ரொம்ப பேஷண்ட்ஸ்லாம் கத்துவாங்க, கத்தும் போது என்ன ஆகும்னா யூ லூசிங் லாட் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் கரெக்டாக அந்த டைம்ல வந்து புஷ் பண்ணுன்னு சொல்ற டைம்ல எனர்ஜியே இருக்காது, முடியாது டாக்டர். அப்போ நம்ம ஃபோர்செப்ஸோ வேக்யூமே போட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த ஃபேஸ், அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்தே ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ஆகட்டும், அது பிராணாயாமம் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சப்போஸ் உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க யூ பர்ஃபெக்ட்லி ஃபைன், உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வாக்கிங் ஆரம்பிங்க. நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க இல்லாமல் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தட். இப்போ நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, ஐ அக்ரி. பட் மோஸ்ட் ஆஃப் இட் ஸ்டார்ட்ஸ் வித் வாக்கிங் போகலாம். ஸ்விம்மிங் இஸ் வெரி குட், ப்ரெக்னன்சியில் ரொம்ப நல்லது. அண்ட் தென் ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்க கூட நல்லா ஸ்விம் பண்ணலாம், பிகாஸ் அண்டர் வாட்டர் யுவர் வெயிட் இஸ் லாஸ், வில் பி வெரி கம்ஃபர்டபுள் ஸ்விம்மிங், தட்ஸ் வெரி சேஃப் ஆல்சோ. அண்ட் வாக்கிங் இஸ் த பெஸ்ட். யோகாவும் பெஸ்ட், நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இது பண்ணலாம்.